அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள், இது மட்டன் நெஞ்செலும்பு மஞ்சப்பால். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடியது. இது வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மஞ்சப்பால். இந்த மட்டனில் வந்து நெஞ்சு கறி, இது வந்து நெஞ்செலும்பு, ஈரல், மாங்காய் சேர்ந்தது. இந்த வந்து இது வந்து மஞ்சப்பால் வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு எம்மியாக இருக்கும். நீங்களே பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எப்படி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நெஞ்செலும்பு சூப்பு செய்கிறதுக்காக நான் இந்த இதை எடுத்து வச்சுருக்கேன். நெஞ்செலும்பு, ஈரல், மாங்காய் எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மஞ்சள் தண்ணி, மஞ்சப்பால்னு சொல்லக்கூடிய வைக்கக்கூடியது. இது வந்து நல்லா வயிறு புண்ணுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து நெஞ்செலும்பு, ஈரை, மாங்காய் எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இது வயிற்றுக்குழின்னு சொல்லக்கூடியது ஆட்டு பகுதியில். இது வந்து வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணு எல்லாத்துக்குமே இந்த மஞ்சப்பால் வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மஞ்சப்பால் வைக்கிறது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் இது ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். இது உரப்பு இல்லாமல் சாப்பிட்றது. இதை எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்க்குறது மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இதில் ரம்பத்தலை சேர்த்துக்குவோம். ரம்பத்தலை சேர்த்தாச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சப்பால் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதையும் போட்டுட்டு குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவர்களுக்குமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னா இது மிளகா அப்படி சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் மஞ்சள் கலரில் தான் இருக்கும். இது மஞ்சப்பால் ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியும் கூட. வயிறு வேக்காட்டை எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமாக ஆற்றிடும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்க விட்டு பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா இன்னும் வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா இன்னும் வதங்கட்டும். இது பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கிடுவோம். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா தக்காளி குலைவாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா குலைவாக வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராசுமல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறோம், ராசுமல் போகணும். இதை நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ இதுலேயும் நான் ஒரு 3 ஸ்பூன் கறி மசாலா தூள் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சிம்மில் வச்சு விட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா பொடி கறியிடக்கூடாது, கறி நிறம் மாறிடும் குழம்பு. அதனால் மஞ்சப்பால் வந்து நிறம் மாறி வந்துடும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு பொடி. இப்போ இதில் நம்ம வாங்கி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்குவோம். இது நான் வந்து நெஞ்செலும்பு வாங்கி வச்சுருக்கேன். நெஞ்செலும்பு அதோட ஈரமாங்காய் போட்டு சேர்த்து வாங்கி வச்சுருக்கேன். இது கூட 2 சேர்த்து வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மஞ்சப்பால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாவோட சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான நம்ம கல் உப்பு சேர்த்துக்குவோம். கல் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். மிக்ஸ் கொடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம்.
தண்ணி விட்டு வேகிற வரையும் நல்லா வேகணும். இலையே நல்லா வேகட்டும். இப்போ தண்ணி விட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறணும். இப்போ தண்ணி விட்டு வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி வெள்ளம் வந்துச்சு. தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா வந்துருச்சு. இப்போ நான் அதில் தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அரிசி கலந்த தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியோடு பாருங்கள், தண்ணி பத்தாதுக்கெல்லாம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டிக்குவோம். இப்போ நல்லா கிண்டி மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கிடுவோம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். மூடியாச்சு, கொண்டு வச்சாச்சு. இது ஒரு 5 விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிச்சா கூட போட்டு சேர்த்துக்கிறலாம். நான் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு முடிக்குவோம். மூடி வச்சு விசில் வச்சாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்காக ஒரு விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மிக்ஸி சாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ இந்த கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு சட்டியில் மாற்றிக்கிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சட்டியில் மாற்றியாச்சு பாருங்கள். இந்த மஞ்சப்பால் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும். இப்போ இதில் மல்லித்தழை தூவிக்கலாம். தேவையான அளவு மல்லித்தழை தூவிக்கிறோம். இப்போ தூவியாச்சு. செத்த இது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும், பார்க்கலாம். மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ மிக்ஸியை வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் கொடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மஞ்சப்பால் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும், அம்புட்டு ருசியாக இருக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உரப்பே இல்லாமல் இருக்கிறனால குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் வயசானவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்குமே வயிற்றுக்கு நல்லது. வயிற்று புண்ணுக்கு, வாய் புண்ணு எல்லோரும் இருக்கும். இந்த மஞ்சப்பால் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். மூடி போட்டு முடிக்குவோம். இப்போ 2 நிமிஷம் ஆக விட்டி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இந்த மட்டன் மஞ்சப்பால் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மேலே லைட்டாக மல்லித்தழை தூவிக்குவோம். இப்போ மல்லித்தழை தூவியாச்சு. ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் நமக்கு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.